வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்பெஷலாக லேடிஸ்க்காக தான். ஜென்ஸ் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா வீட்லேயே வந்துட்டு செலவு குறைவாக ஒரு க்ளீனிங் லிக்விட் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். அதை வச்சு உப்புக்கரை படிஞ்ச சிங்க், வாஷ் பேஷன்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அப்புறம் ஆயில் ரீயூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் மண்டியாக இருக்குது. லேசாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அது அப்படியே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் வேகணும். அப்போ தான் அந்த மண்டியெல்லாம் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே ஒட்டிட்டு வரும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அது அப்படியே வேக வேக லைட்டாக இப்படி ஒரு கரண்டியை வச்சு எடுத்து விடுங்க. அது பாருங்கள், இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்த உடனே எண்ணெயில் அதில் இருக்கிற மண்டியெல்லாம் அது எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளோட இந்த எண்ணெயை நம்ம அடுத்து இன்னும் ஒரு தடவை ரீயூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் பொரிக்கிறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ்க்கு மேலே ரீயூஸ் பண்ணாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. பாருங்கள், எல்லா மண்டியுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து கிளியராக இருக்குது. இது மசாலா போட்டு பொரிச்சதுனால எண்ணெய் கலராக இருக்குது. மற்றபடி மண்டியெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆயில் ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளியரான ஆயில் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிற பாத்திரம் வந்து அடிபிடிச்சிருச்சுன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் க்ளீன் பண்ண. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனையே இல்லை. 2 நிமிஷம் இருந்தால் போதும், க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து இப்போது நமக்கு கோலப்பொடி தேவை. 2 டீஸ்பூன் கோலப்பொடியை இந்த மாதிரி அடிபிடிச்ச பாத்திரத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்து ஊற வைக்காதீங்க. ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் போதே வந்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி இந்த கோலப்பொடியை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து ஊற்றிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். பாத்திரம் கழுவுற லிக்விட் எல்லாமே நான் ஏற்கனவே தண்ணி கலந்து தான் வச்சுருப்பேன். கெட்டியாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஜெல்லாக. ஏன்னா அது கெமிக்கல்னால நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நல்லது. இப்போது பாருங்கள், ஒரு ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு அப்படியே லேசாக தண்ணி தெளித்து அது வந்து இப்படியே நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா 2 நிமிஷத்தில் இந்த அடிப்பிடிச்ச கரை வந்து க்ளீனாக வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து கவுத்தி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், போட்டு தேய்க்கணும், அந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. கோலப்பொடியில் ஒரு சொரசொரப்பு இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு இது வந்து அந்த கரை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை உங்ககிட்ட கோலப்பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொரசொரப்பான பொருள் வச்சு கூட க்ளீனிங் லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு நம்மளோட அடிப்பிடிச்ச பாத்திரம் வந்து சூப்பராக சுத்தமாகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பாத்திரம் ஏதாவது அடிப்பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சப்புறமும் துணியிலலாம் வந்துட்டு ஜம்முன்னு சோப் பவுடர் வாடை வராமல் ஒரு மாதிரி அடைச்ச வாடை வருதா, துணியில் சரியாக அழுக்கு போலையா, அப்போ வாஷிங் மிஷினில் அழுக்கு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். டீப் க்ளீன் பண்ணணும். அதுக்காக வந்து சர்ஃப் எக்ஸல் டீஸ்கேலர் டேப்லெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். மொத்தம் 6 டேப்லெட் இருந்தது. 120 கிராம் வந்து 310 ரூபான்னு சொல்லி அமேசான் ஷாப்பிங்கில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 2 டேப்லெட்டை இந்த மாதிரி ட்ரம்குள்ளே போட்டுட்டு டப் க்ளீன் ஆப்ஷன் வந்து வாஷிங் மிஷினில் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி 1.25 மணி நேரம் காமிக்கும். சுடுதண்ணி போட்டு சூப்பராக வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷோரூமில் சொல்லிவிட்டாங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா சூப்பராகவே நுர கட்டுச்சு. 2 டேப்லெட் தான் போட்டிருக்கேன். ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வந்து வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ட்ரம் வந்து பாருங்கள். 2 டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு மீத 4 டேப்லெட்டை அடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முடிஞ்சோடனே பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே இந்த ரப்பருக்குள்ளெல்லாம் வந்துட்டு நான் நீட்டான துணி வச்சு சுத்தம் பண்ணி விடுங்க. கீழே இருக்க ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்து விட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். அடுத்ததாக உப்புக்கரை படிஞ்ச சிங்க்கு, வாஷ் பேஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரட்டை பவுல் எடுத்துகிட்டு உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து மீதமுள்ளதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே கெட்டியாக இல்லாமல் அந்த சோப் லிக்விட் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நுர கட்டிட்டு வரும். வாசனைக்காக லெமன் கிராஸ் ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து எடுத்துக்கலாம். லெமன் கிராஸ் ஆயில் வந்து எல்லா ஸ்பைஸ் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வீடு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் தயார் பண்ணுறதுக்கு இந்த லெமன் கிராஸ் ஆயில் ஊற்றுனீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சப்புறம். இப்போ இந்த நுரக்கட்டின இந்த லிக்விடை வந்துட்டு இந்த க்ளீனிங் லிக்விடை வந்து உப்புக்கரை படிஞ்ச வாஷ் பேஷனில் சுற்றி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஊற வைக்கவே தேவையில்லை. நம்ம இதில் பேக்கிங் சோடா, வினிகர், அப்புறம் வந்துட்டு இந்த லிக்விட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால, லிக்விட் டிட்டர்ஜென்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே க்ளீன் ஆயிரும். ஊற வைக்கவே தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இந்த லிக்விட் வந்து ஊற்றி நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா
நமக்கு உப்புக்கரை படிஞ்ச வாஷ் பேஷன் வந்து இமீடியட்டாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வந்துட்டு அதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்ச அப்புறமே அது அப்படியே காஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இதில் இருக்காது. நமக்கு வந்து இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் எப்போல்லாம் கலந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் லிக்விட் தயார் பண்ணுறோமோ நமக்கு சூப்பரான க்ளீனிங் எஃபெக்ட் கிடைக்கும். மறக்காமல் அதில் வந்து உங்ககிட்ட என்ன சோப் பவுடரோ இல்லை லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ என்ன இருக்கோ அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வாசனைக்காக தான் இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லெமன் கிராஸ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வாசனைக்கு வேறு ஏதாச்சும் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த லாவெண்டர் ஆயிலோ ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் 2 ட்ராப் மட்டும். இது அந்த எசென்ஷியல் ஆயிலெல்லாம் கொஞ்சம் விலை கூட தான். இப்போ இந்த லெமன் கிராஸ் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து 50 ml வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஆனால் இது ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இதில் நம்ம 2 ட்ராப் 1 ட்ராப் அவ்வளோதான் சேர்க்க போகிறோம், நிறையாலாம் சேர்க்க மாட்டோம். வீடு துடைக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் தயார் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஊற்றிக்கிட்டோன்னா செம்ம வாசனையாக இருக்கும். எனக்கு இந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா லாவெண்டரோ அந்த மாதிரி வேறு ஏதாவது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்ச அப்புறம் நமக்கு உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு. இது காஞ்ச அப்புறமே வெள்ளை வெள்ளையாக ஆகாது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் இந்த லிக்விடை வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சூப்பரான க்ளீனிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து 4 டிப்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் உங்களுக்கு எந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கடைசி டிப்பு பாருங்கள். இப்போது உப்பு கரை படிஞ்ச சிங்க் இருக்கும் இல்லையா, கிச்சன் சிங்க், மீதமுள்ள லிக்விடை ஊற்றிட்டு இப்போது வந்து நான் இங்கே கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு சபீனா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சபீனா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், போட்டு தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு தேய்ச்சி கையெல்லாம் அப்படியே வலிக்கிற அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அடுத்து க்ளீன் பண்ணவே பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கரையை எடுக்கக்கூடிய சில லிக்விட் பயன்படுத்தி இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரஷ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அப்படி நம்ம பண்ணுறப்போ நமக்கு அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்ருவோம், ஆர்வமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஒன்ஸ் வந்து ரொம்ப தேய்ச்சி ஓவராக க்ளீன் பண்ணி அப்புறம் கையெல்லாம் வலிக்குதுன்னா அடுத்து க்ளீன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ இந்த மாதிரி கை கடக்கமாக ப்ரஷ் அப்புறம் இந்த மாதிரி ஈஸியான லிக்விட்லாம் வந்து தயார் பண்ணி குறைஞ்ச செலவில் வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், சிங்க்குமே சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக சுற்றி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த லிக்விட் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம், வாஷ் பேஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து ரொம்பலாம் மோசமாக ஸ்மெல் வராது, ரொம்ப மைல்டாக ஒரு லெமன் ஃப்ளேவர் ஸ்மெல் தான் வரும். அது நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக. அதனால தான் வந்துட்டு அந்த க்ளீனிங் லிக்விடில் இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.